பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, இந்த குடியாத்தம் தொகுதி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாரும் இப்போ நம்மளுடைய சின்னம் தென்னந்தோப்பு சின்னம், அதுக்கு வாக்களிக்கணும். எதனால அப்படிங்கறத சொல்றேன். இப்போ இருக்கிறது திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் எதையும் மக்களுக்காக எதுவும் செய்யல. ஆனா கடன் மட்டும் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு மாசத்துக்கு வட்டி மட்டும் பாத்தீங்கன்னா 7000 கோடி. அப்ப 7000 கோடி வட்டி கட்டுனா மக்களுக்கு தண்ணி பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்க முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் கிராமப்புறங்கள்ல ரோடு சரியில்லை, லைட் இல்ல அப்படின்லாம் ஜனங்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அதனாலதான் சொல்றேன், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றேன். சரி, அதுவும் இந்த வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மந்திரியா இருக்கிறது ஒருத்தர் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. எம்எல்ஏவும் அவர் தான், மந்திரியும் அவர் தான். ஏன்னா என்ன நடக்குது இங்க எல்லாம்? ஏதாவது ஜனங்களுக்கு வேண்டியதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா செய்யல. இதுதான் உண்மை. அதனால மக்களுக்கு செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மா தான் கிராமப்புற ஜனங்களை பார்த்தது. ஆனா இது எப்படி போயிட்டு பாருங்க, அம்மாவோட மறைவு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் முதலமைச்சராக வேண்டிய ஒரு தருணத்துல என் மேல ஒரு கேஸ வச்சு, இது கருணாநிதி போட்ட கேஸ் அப்படின்னா கேஸ் எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். அதுல ஒரு தீர்ப்பை கொடுத்து 4 வருஷம் சிறை தண்டனைன்னு கொடுக்கறாங்க. நான் என்ன பண்றேன், எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கிட்டு போறேன். போய் 2 மாசத்துக்குள்ளே என்னுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை அவர் எடுக்கிறாரு. அவரு ஏதாவது மக்களுக்கு செஞ்சாரான்னு பாத்தீங்கன்னா செய்யல. நான் இருந்தா அப்படி விட்டுருக்க மாட்டேன். நான் இல்லாத அவருக்கு நல்லதா போச்சு. அதனால அவங்க மந்திரியா இருந்தவங்க எல்லாம் கூட்டு கலவாணி எல்லாம் போய் எல்லாரும் மேலும் 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 கடனை வாங்கி ஜனங்களை ரோட்ல விட்டாங்க. இப்போ விட்டுட்டு வட்டியை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த வட்டி கட்டுறதுக்கே பணம் கிடையாது. இன்னைக்கு திமுகவும் மேற்கொண்டு கடனை வாங்கி 12 லட்சம் கோடி கொண்டு போயிட்டு, அது 7000 கோடி மாசம் 1ஆம் தேதி ஆனா வட்டியை எடுத்து வச்சாகணும். அதனால மக்களுக்கு வேண்டிய அடிப்படை பிரச்சனையை கூட செய்ய முடியாத நிலைமை. அதுதான் உண்மை. அத நீங்க கிராமப்புறங்கள்ல உள்ள மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கிருந்து வருவாங்க, டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது, எதிர்கட்சி. ஒரு கட்சி துரோக கூட்டணியா சேர்ந்திருக்கு. இப்ப ராமதாஸ் ஐயா இருக்கார, அவரு புள்ள என்ன பண்றாரு பாருங்க. ஒரு அப்பாக்காரரு, அவரு புள்ளைய மந்திரியாக்குறாரு, கொண்டு வர்றாரு. அந்த கட்சிக்கு ஒரு செயல் தலைவர்னு கொடுக்கறாரு. அவருக்கு வயசு இப்ப 88. அவர் ஜாதி மக்களுக்கு நிறைய செஞ்சு அவரு கொண்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள என்ன அவசரம்? அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் தானே வச்சுக்க போறாரு, ஒரே பையன். அதுக்குள்ள அவசரப்பட்டு அப்பாவையே ஒரு வழியா கொண்டு போயிட்டாரு. இதே மாதிரி உள்ளவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு துரோகம் பண்ணிவிட்டு வெளியில ஒன்னா கூட்டணி. எடப்பாடி எனக்கே துரோகம் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல ஒரு பதவி இருக்கா? முதலமைச்சர் பதவிக்கு மேல
அதையே கொடுத்து உட்கார வச்சோம். ஆனா நன்றி இல்லை. அப்புறம் யோசிச்சேன், இந்த மாதிரி நன்றி இல்லாதவங்க எல்லாம் இந்த பாவப்பட்ட மக்களுக்கு எப்படி நன்றியா இருப்பாங்க? நிச்சயம் இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம இறங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் 2 மாதத்துக்குள்ள உள்ள இந்த கட்சி இன்னைக்கு தேர்தல்ல நின்று இன்னைக்கு இந்த தென்னந்தோப்பு சின்னத்துல நிக்கிறோம். உங்களை எல்லாம் வந்து பாக்குறோம். நிச்சயமா இந்த குடியாத்தம் தொகுதியில என்ன சொல்றாங்கன்னா, எங்க பார்த்தாலும் விசைத்தறி கூடங்கள் நிறைய இருக்கு, 10,000க்கு மேல. அதை எதையுமே அவங்க செய்யறது இல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கூட காட்டல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா படிச்ச பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது சுத்தமா இல்ல. வீட்டுல உள்ள பெண்களுக்கும் ஏதாவது ஒரு தொழில் இருந்தா செஞ்சா குடும்பத்தை பாத்துக்குவாங்க, அதுக்கும் வழி இல்ல. திரும்ப இப்ப ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க. அவங்கள நம்பி ஓட்டு போட முடியுமா? இது ஏதாவது செய்யணும், இந்த மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் புறப்பட்டு வந்தேன். இப்ப வர்ற இடங்கள்ல பூரா நான் இப்ப இதான் சொல்லிட்டு வரேன். வேலை வாய்ப்புக்கு ஒண்ணுமே செய்யல. சும்மா ஒரு டோக்கனை கொடுத்து 8,000 ரூபாய்க்கு நீங்க போய் சாமான நீங்க பிடிச்சதா வாங்கிக்கீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்க 5 வருஷம் நீங்க குடும்பம் நடத்த முடியுமா? எப்படி முடியும்? அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது உபயோகமா இருக்கும். உங்க வீட்டு புள்ள ஒரு 15,000 ரூபாய் சம்பாரிச்சா கூட 2 புள்ள 30,000 ரூபாய் ஈஸியா சம்பாரிச்சிடும். அது இருந்தாலே நீங்க குடும்பம் நடத்திடுவீங்க. அதை விட்டுவிட்டு நான் சீட்டு கொடுக்குறேன், டோக்கனு நீ போய் கொடுத்து வாங்கிக்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு போறோம்? அது அத மக்கள் சிந்திக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எடப்பாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா அது பெரிய துரோக கூட்டம். அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன், உங்களுக்கு நேரத்துக்கு புள்ளைய படிக்கிறதுக்கு கூட வீட்டுல லைட் இருக்க மாட்டேங்குது. இதுல இவர் என்ன சொல்றாரு, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, 10,000 ரூபாய் கொடுக்கறேங்கிறாரு. இவங்க 2 பேருமே இந்த பணம் அவங்க அப்பா விட்டு பணம் இல்ல, திருப்பி கடன் வாங்குவாங்க. அரசாங்கத்துல நீங்க அவங்கள ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னா திருப்பி கடனை வாங்குவாங்க. கடனை வாங்கி இத உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறது, அவங்க ஜெயிக்கிறதுக்கு கடனை வாங்கி உங்க தலையிலே வச்சுவிட்டு கடனை அவங்க ஜெயிச்சு திருப்பி உட்கார்ந்துட்டு கூத்தடிக்கிறது. இதுக்குதான் அவங்க பண்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஒருமித்த கருத்தோட இருக்கணும் எல்லாரும். இப்ப நம்ம இதுல நான் தேர்தல் அறிக்கை கொடுக்குறேன், அவங்க மாதிரி பொய்யெல்லாம் கொடுக்குற ஆள் இல்லைன்னா. ஏன்னா நான் அம்மாவோட வளர்ப்புலயே வளர்ந்துருக்கேன். அதனால பொய் சொல்ல மாட்டாங்க. அம்மா என்ன முடியுமோ அதை தான் செய்வாங்க. அதே வழியில தான் நான் வர்றேன். அதனால என்ன பண்ணனா, 1 லட்சம் கோழி பண்ணை வச்சு கொடுப்போம் வருஷத்துக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு, 1 லட்சம் ஆட்டு பண்ணை வச்சு கொடுப்போம், 1 லட்சம் மாடு கொடுப்போம். இந்த மாதிரி இருந்தா அதை வச்சு அவங்க பொழைச்சுக்குவாங்க. கிராமத்துல உள்ள ஜனங்க இத வச்சு பொழைச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு 50% மானியம் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப அதெல்லாம் சொல்லி இருக்கேன். அதே போல பையனும் வேலை வாய்ப்புனா +2 படிச்சுட்டு இனிமேலாம் போய் டிகிரி சேர்ந்து அவனுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா ITI, பாலிடெக்னிக் இந்த மாதிரி மிஷின் எல்லாம் ரிப்பேர் பண்றது எப்படி என்ன அப்படிங்கறத கத்துக்கிட்டா அந்த புள்ள எடுத்தோன்னு 40,000-50,000 ரூபாய் சம்பாதிச்சிடும். அதுக்கு உண்டான வழிய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணும் பார்த்து 60 நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே மக்களுக்கு பயன்படுற விஷயமா தான் நான் சொல்லியிருக்கேன். அதை செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் உங்கள்கிட்ட இப்ப 800 ரூபாய் மாசம் கூட வாங்குறாங்க. 500 யூனிட் உபயோகிக்கிறவங்க 2 கோடி வீடு இருக்கு.
அவங்கள்ட்ட 800 ரூபான்னு வாங்கினா வருஷத்துக்கு 20,000 கோடி மக்கள்கிட்ட வாங்கிடுறாங்க. அதை வாங்கிதான் சம்பளம் போடுறாங்க, மற்ற செலவை பாக்குறாங்க. அதெல்லாம் தவறான விஷயம். நிறைய அதுல லாஸ் வருது. இப்ப இந்த கம்பியில கரண்ட் போகுதுன்னா அது இழுத்து கட்டாம தொய்வு இருந்தாலே அங்க கரண்ட் வீணா போகும். இந்த மாதிரிதான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா அதுல உள்ள லைன்மேனுங்க கிட்டத்தட்ட 40,000 பேர் போடணும். போட்டா சம்பளம் கொடுக்கணும், சம்பளத்துக்கு பணம் இல்ல, அதனால போடவே இல்லை. அதனால இங்க கரண்ட் வேஸ்டா போகுது. உங்க வீட்டுக்கு வரல, யார் வீட்டுக்கும் போட வேஸ்டா போகுது. இந்த மாதிரி பணமே கிட்டத்தட்ட 25,000 கோடி 30,000 கோடிக்கு வீணாகுது. அதெல்லாம் நம்ம சரி பண்ணி நம்மளே சொந்தமா அம்மா கரண்ட் தயாரிக்கிறத நல்லா பண்ணாங்க. நம்ம வேற மாநிலத்துக்கு வித்தோம், தினம் 90 கோடி 100 கோடிக்கு வித்தோம். ஆனா இப்ப என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷமா வெளியில இருந்து காசு கொடுத்து வாங்குறாங்க அவங்க. அதனால இதெல்லாம் நிறுத்தி பண்ணுனா, சிக்கன நடவடிக்கையில போய் பண்ணாதான் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியும். அந்த வழியில தான் நான் இதெல்லாம் செய்ய முடியும்னு தைரியமா சொல்றேன். இதான் விஷயம். அதனால நீங்க எல்லாம் இந்த குடியாத்தம் தொகுதிக்கு தபிதால்னு நிறுத்திருக்கோம். அவங்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மகத்தான வெற்றி பெற வைக்கணும்னு உங்கள்ட்ட எல்லாம் அன்பா கேட்டுக்கிறேன். நீங்கெல்லாம் செய்வீங்கிறது உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. எல்லாருக்கும் நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை தான் எனக்கு டானிக்கே. அந்த நம்பிக்கை தான், உங்க முகத்துல உள்ள சிரிப்பு தான் எனக்கு டானிக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. அதனால நீங்கெல்லாம் இதுக்கு நீங்க போடுங்க. நான் எங்கெங்க தமிழ்நாட்டுல தென்னந்தோப்பு சின்ன நிக்குதோ அங்கெல்லாம் போட சொல்லிக்கிட்டே தான் வரேன். எதுக்குன்னா நம்ம அப்பதான் நம்ம நினைச்சதை செய்ய முடியும். அதனால வருவாங்க. இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, 2 நாள் தான் இருக்கு. உண்டாங்க, இவ்வளவு வச்சுக்கீங்க, இவ்வளவு வச்சுக்கீங்க. 2 கட்சிக்காரங்களும் வருவாங்க. என்ன சொன்னாலும் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. ஏன்னா அது அவங்க அப்பா விட்டு போனா இல்ல, வாங்கிக்கிங்க. ஆனா ஓட்ட மட்டும் நம்ம தவிராளுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். அவங்க வெற்றி பெற்றதும் நான் இங்க வருவேன். அதனால நல்லபடியா செய்யுங்க. நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.